UPSC சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று மாலை 6 மணி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. UPSC சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்று மாலையுடன் முடிவடைய இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இன்று மாலை 6 மணி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இணையதளத்தில் தங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 6 மணி வரை விண்ணப்பிப்பவர்கள் தேர்வுக்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 26ஆம் தேதி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் 500 கோடி மதிப்பிலான புதிய கப்பலை உக்ரைன் தகர்த்த வீடியோ வெளியாகியுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது 2 ஆண்டுகள் கடந்து நீடித்து வருகிறது. இதில் உக்ரைனை நிலம், நீர் உள்ளிட்ட பகுதிகளில் சூழ்ந்து கொண்டு ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் ரோந்து கப்பல் நிறுத்தப்பட்டு உக்ரைனுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்தது. இந்நிலையில் அதிபர் புதினின் புதிய ரோந்து கப்பலை உக்ரைன் தாக்கி அழித்துள்ளது. இதுகுறித்து உக்ரைன் நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் 538 கோடி மதிப்பிலான செர்கை கோட்ஹோவ் என்ற கப்பலை உக்ரைன் கடற்படையின் ஆளில்லா விமானங்களான மகுராவீஃபை தாக்கியன. இதில் கப்பலின் விளிம்பு பகுதி, வலது மற்றும் இடதுபுறங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இனிமையான நாளின் தொடக்கம். வீரர்களே, சிறந்த பணியை செய்திருக்கிறீர்கள் என தெரிவித்துள்ளது. சிவராத்திரி வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு நாளை முதல் வருகிற 9ஆம் தேதி வரை 1360 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் மோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவராத்திரி மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நாளை 270 பேருந்துகளும், 8ஆம் தேதி 390 பேருந்துகளும், 9ஆம் தேதி 430 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் மொத்தம் 1360 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் நாளை நடைபெறவுள்ள ராகுல் காந்தி நடைபயணத்தில் ஆம் ஆத்மி பங்கேற்கிறது. ராகுல் காந்தி மணிப்பூர் மாநிலம் இம்பால் முதல் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வரை நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அவரது நடைபயணம் பாரதிய ஜனதா ஆளும் குஜராத் மாநிலத்தின் தாகோத் மாவட்டம் ஜலோத் என்ற இடத்தில் நாளை நுழைகிறது. நாளை முதல் 10ஆம் தேதி வரை 467 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நடைபயணத்தில் கலந்து கொள்ள ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி அழைப்பை ஏற்றுக்கொண்டது. குஜராத் மாநிலத்தில் ராகுல் காந்தி மேற்கொள்ளும் நடைபயணத்தில் அதிக அளவிலான ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் பங்கேற்பார்கள் என குஜராத் மாநில அமைப்பு தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் 7 மாவட்டங்களில் 14 மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ராகுல் காந்தி. ஓசூர் அருகே பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கலவரப்பள்ளி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாக இந்த கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை அடுத்தடுத்து வாந்தி, மயக்கம் காரணமாக அவதிக்குள்ளாகி அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தினந்தோறும் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் என்ன காரணம் என்று தெரியாமல் கிராம மக்கள் பீதியில் உள்ளனர். எனவே மருத்துவ குழுவினர் கிராமத்தை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்கி காரணத்தை கண்டறிய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெற்ற மகளுக்கு சிறுவயது முதல் பாலியல் தொந்தரவு கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை தண்டையார்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நாராயணன். இவர் தனது மகளுக்கு சிறுவயது முதல் பாலியல் தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பருவமடைந்த பின் தனியார் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் மீண்டும் பாலியல் தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை அவரது மகள் மற்றும் மனைவி தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் நாராயணன் மீது போக்சோ சட்ட கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.
காவல் நிலையம் அமைக்க ஒதுக்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டிய விவசாயி செங்கல் வைத்து கட்டிடம் எழுப்பியிருந்ததை கண்ட காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே சிலமலை கிராமத்தில் கிராம நிர்வாகத்தின் சார்பில் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கட்டுமான பணிகளுக்கான ஒப்புதல் வரை காத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த இடத்திற்கு அருகில் குடியிருக்கும் சிலமலையை சேர்ந்த சின்னக்காளை என்பவரது மகன் கனகராஜ் என்பவர், இது எனக்கு சொந்தமான இடம், என்னிடம் பத்திரம் உள்ளது என்று கூறி வீடு கட்டும் முயற்சியில் பூமி பூஜை செய்து செங்கல் வைத்து கட்டிடம் எழுப்பியுள்ளார். இதையடுத்து இதனை கண்ட காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் காவல்துறையினர் இடிக்க முற்பட்ட போது தானாக தேசமின்றி பொருட்களை எடுத்துக் கொள்வதாக கூறி கட்டிய செங்கல் கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளியில் சீலிங் ஃபேன் மற்றும் சிசிடிவி கேமராக்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவெற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகளில் பூட்டை உடைத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 42 சீலிங் ஃபேன், 4 கேமராக்கள், LED லைட் 12 ஆகியவை திருடு போனதாக பள்ளி தலைமை ஆசிரியர் திருவெற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து திருவெற்றியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் ரஞ்சித், தினேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து திருடப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருவரை சிறையில் அடைத்தனர். மேலும் ஒரு சிறுவன் மட்டும் கூர்நோக்கு பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.